எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்தார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை உடனே சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் காலக்கெடு விதித்திருக்கிறார். அதோடு கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களை தான் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே என்று கேட்டபோது 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியே நீக்கப்பட்டிருக்கிறார் என்று நேரடியாக விமர்சனம் முன்வைத்தார். செங்கோட்டையன் கிட்டத்தட்ட கோபமாக இந்த பதிலை அளித்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் 10 நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றார். அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என்று செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என்று கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும். அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். 2016க்கு பின்பு தொடர்ந்து தேர்தலை நாம் சந்திக்கிறோம். 2016க்கு பின்பு வரிசையாக பல தேர்தல்களில் நாம் தோல்வியடைந்து விட்டோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 2024இல் 30 இடங்களில் வென்றிருப்போம். வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார். கழகம் தொய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும், மறப்போம் மன்னிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன். ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை. பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை என்றால் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். எடப்பாடியிடம் 6 அமைச்சர்கள் சென்று பிரிந்து போனவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கூறினோம். எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம். அதை எதையுமே அவர் கேட்க தயாராக இல்லை. வெளியே சென்றவர்களை தேர்தலுக்கு முன்பு கட்சியில் சேர்க்க வேண்டும். 10 நாட்கள்தான் காலக்கெடு. அதற்குள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். சத்தியமங்கலம் தொகுதியில் என்னை எம்ஜிஆர் போட்டியிட சொன்னார். அந்த தொகுதி எனக்கு புதிது. அங்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன். என் பெயரை சொல், நீ வெற்றி பெறுவாய் என்று எம்ஜிஆர் என்னிடம் சொன்னார். எம்ஜிஆர் பெயரை சொன்னாலே போதும், தேர்தலில் வெற்றி பெறலாம். சாதாரண கிளை செயலாளராகத்தான் எனது வாழ்க்கையை தொடங்கினேன். பிறகு முக்கிய பொறுப்புகளை எனக்கு கொடுத்து தலைவர்கள் அளித்து அழகு பார்த்தனர். எம்ஜிஆர் போலவே ஆளுமை மிக்க தலைவராக முதல்வராக ஜெயலலிதா இருந்தார். தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைமை கட்சிக்கு தேவைப்படுகிறது. நீங்கள்தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம். அவரும் கட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தினார். ஆனால் இப்போது வரிசையாக தேர்தலில் தோற்றுவிட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்து செங்கோட்டையன் பேசியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.